ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எப்படி அடிச்சுலாம் வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். நான் ஓப்பனில் வீடியோ போடல, ஜாயினில் மட்டும் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம ஜாயினில் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 376. அது எப்படி கொடுத்தேன்னு சொல்லி நான் வந்து வீடியோ வந்து நான் ஓப்பன்லேயும் ஷேர் பண்ணி விட்டுருப்பேன். எப்படி நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, 376 நல்லாவே இருந்தது. எல்லா பக்கமும் சிங்க் ஆச்சு. நம்ம ஒரு நம்பர் கொடுக்கணும்னா எல்லா பக்கமும் சிங்க் ஆன மட்டும் தான் கொடுப்பேன். அதே மாதிரி 376 எல்லா பக்கமும் சிங்க் ஆச்சு. நல்ல பேட்டர்ன் அது. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்கே பிசி ஒரு 97, அதை எடுத்து ஏபியில் ஒரு 97 அடிச்சிருந்தா. இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 37, அதை எடுத்து ஏபியில் 37 அடிச்சிருப்பான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 96 அடிச்சுட்டு கரெக்டாக 3 நாள் விட்டு பிசி ஒரு 37, பிசி 96க்கு 3 நாள் விட்டு பிசி 37, இங்கே ஏபி 96க்கு 3 நாள் விட்டு ஏபி ஒரு 37 கரெக்டாக தான் அடிச்சிருப்பான். இந்த மாதிரி பேட்டர்ன் தான் அடிக்கிறான். நம்ம வந்து சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும், சில நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் என்னென்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசி 78 அடிச்சுட்டு கரெக்டாக 3 நாள் விட்டு பாருங்கள் பிசி ஒரு 17 சொல்லி அடிச்சிருப்போம். ஓகேவா, இங்கே நமக்கு ஏபி 78 அடிச்சுட்டு 3 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி 17 வரும்னு சொல்லியிருந்தேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகலை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. எப்படின்னா சில நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகும், சில நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகுது. அப்படி தான் அடிச்சுட்டு வரான். இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் மேட்ச் ஆச்சு. நம்ம வந்து ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 36 கரெக்டாகவே இருந்தது. என்னென்னா ஒரு பேட்டர்ன் அடிக்கிறான்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை லிங்க் வச்சு தான் திருப்பி அடிச்சுட்டே வருவான். இங்கே ஏபி பாருங்கள் 04, 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி ஒரு 04 அடிச்சிருப்பான். ஏபி 04, 2 நாள் விட்டு பிசி 04. அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி 45, 2 நாள் விட்டு பிசி 45. ஓகேவா, அப்போ இந்த நம்பர் அடிக்கிறான்னா இதை லிங்க் வச்சு தான் அடுத்த நம்பர் கண்டினியூவாக அடிச்சுட்டு வருவோம். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி 04, பிசி 04, அப்போ 2 நாள் விட்டு பாருங்கள் ஏசி என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 77 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா, ஏசி 77 அடிச்சிருப்பான். அப்போ நமக்கு இங்கே ஏபி 45, பிசி 45, அப்போ 2 நாள் அப்புறம் நமக்கு ஏசி என்ன வரணும்னு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 77 எப்படி அடித்தா நம்ம டீப்பாக பார்க்கணும். ஓகேவா, ஏசி 77 எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுதுன்னா நம்ம இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங் எடுத்துலாம் சொல்லிட்டு தான் வீடியோ போட்டிருந்தேன். இந்த ஏசி 77 எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளுக்கு மேலே ஏசி பாருங்கள் 76 அடிச்சிருப்பான். 76ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 77, அந்த 77 தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடிச்சிருப்பான். அப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு மேலே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 37 அடிச்சிருப்பான். அப்போ 37க்கு அங்கே என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 38 ட்ரை பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா இங்கே 77க்கு இங்கே 76, அப்போ நமக்கு இங்கே 37க்கு இங்கே 36 தான் வரணும். அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏசி 36 தான் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசி 36 சொல்லி அடிச்சிருந்தான். அது மட்டும் காரணம் இல்லை. இங்கே 96க்கு இங்கே வந்து 3 நாள் விட்டு 37, இங்கே பிசி 96க்கு பிசி 37, இங்கே ஏபி 96க்கு ஏபி 37 எல்லா பக்கமும் சிங்க் ஆச்சு. இங்கே பிசி 97க்கு ஏபி 97, இங்கே பிசி 37க்கு ஏபி 37. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பராக 376 சொல்லி சிங்கிள் நம்பரை கொடுத்துருந்தேன். சப்போர்ட்டுக்கு இன்னொரு நம்பர் 825 சொல்லி ஒன்று கொடுத்தேன். 2 நம்பர் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி ரெண்டுமே நல்ல நம்பர் தான். ஏபி வந்து 82க்கு ஃபுல் பவர் வந்து 37. நான் 2ல் ஏதாவது ஒன்று வரும்னு நினச்சேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிச்சிட்டா 376. ஓகே, இந்த வீடியோ பார்க்காதவங்க இன்றைக்கி நான் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் ஓப்பனில், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங். ஓகேவா, நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று போயிடலாம். அதுக்கு மட்டும் சின்னதாக ஒரு டெமோ மட்டும் ஒன்று சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்துக்கோங்க. இதை மாதிரி தான் அடிச்சுட்டு வரான். ஓகே, எப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி பாருங்கள் 15 அடிச்சிருப்பான். 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி ஒரு 18. ஓகேவா, என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். பி போர்டு வந்து காமன். பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 நாள் விட்டு பி போர்டு 1. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 6, 66, திருப்பி 2 நாள் விட்டு பாருங்கள் பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 6. இங்கே என்னென்னா பிசி வந்து 67 அடிச்சிருப்பான். இந்த 67 எப்படி அடித்தான்னு பார்த்தீங்கன்னா சி போர்டு 7 மட்டும் எப்படி வந்து மட்டும் பாருங்கள். பி போர்டு வந்து 1, 15க்கு 2 நாள் விட்டு பாருங்கள் 18. பி போர்டு வந்து காமன் 1க்கு 1 அடிச்சிட்டான். சி போர்டு மட்டும் பாருங்கள் 5, 8, அடுத்த நாள் சி போர்டு பாருங்கள் 6, 5, 8, 6. அப்போ கேப்பில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் குறையும். சி போர்டு 7 குறையும். அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு 7 வச்சு இந்த பேட்டர்ன் முடிச்சிருப்பான். பிசி 67 சொல்லி முடிச்சிருப்போம். ஓகேவா, இதை நீங்கள் டீப்பாக பார்த்தா புரியும். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கப்புறம் புரியும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 55 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி வந்து 04, இங்கே ஏபி ஒரு 41. இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் டீப்பாக பாருங்கள். ஓகேவா, ஏபி 41ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 40, அதை திருப்பி இங்கே 04 சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா, இந்த 2 நாளுக்கு மேலே இங்கே 45. ஓகேவா, இந்த 45 இப்போ நமக்கு இங்கே ஏபி என்ன வரப்போகுது, இதுதான் கேம். ஓகேவா, என்ன வந்தால் இங்கே 45 வந்திருக்கும் கேம். ஓகேவா, இப்போ நமக்கு இங்கே ஏபி வந்து 55 வந்தால் மட்டும்தான் இங்கே 45 வந்திருக்கும். என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 41ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 40, அதை திருப்பி இங்கே 04 அடிக்கும் போது இங்கே 55 சொல்லி அடிச்சிருந்தானா அடித்தா மட்டும்தான் 55 அடித்தானாக்கா ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 54, அந்த 54 திருப்பி இங்கே 45. ஓகேவா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 55 வந்துச்சுன்னா
ஒரு நம்பர் 55ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 54, அது திருப்பி 45 சொல்லி இங்கே அடிச்சிட்டான். இங்கே 41ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 40, அது திருப்பி 04. அப்போ இங்கே ஏபி 55 வரணும். ஓகேவா? இந்த 55 இதுக்காக மட்டும் சொல்லலை. இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள்ஸ் தான் அதிகமாக அடிச்சுட்டு வரான். ஓகேவா? டபுள்ஸ் அடித்த நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பவரும் அடிச்சிட்டான். என்னென்னா இங்கே ஏபி பாருங்கள் 44, 44க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 99, அதான் முடிச்சிட்டான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 66, 66க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 11, அதையும் முடிச்சிட்டான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 88, ஒரு 33க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 88, அதையும் முடிச்சிட்டான். ஓகேவா? இன்னும் அடிக்க வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 22க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 77 வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 00 அடிச்சிருக்கான். ஓகேவா? 00க்கு ஃபுல் பவரும் பார்த்தீங்கன்னா 55. அப்போ இந்த ஏபி 55 நம்ம இன்றைக்கி கெஸிங்கில் வரதுனால நான் இன்றைக்கி ஏபி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 55 சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? அப்படி 55 வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் தான் 554 சொல்லி ஒரு நம்பரு நாளைக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்திலே ஒரு வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லியிருந்தேன். என்னென்னா இங்கே 156 அடிச்சிருப்பான். 156 ரெண்டு மாதம் விட்டு பாருங்கள் 155, 156, 155. அப்போது 2 மாதம் விட்டு இந்த மாதத்தில் ஒரு 154 அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான் மட்டும் பாருங்கள். ஏசி மட்டும் பாருங்கள் 16, ஏசி 15, ஏசி ஒரு 14. ஓகேவா? அவன் என்னென்னா இதை பிரித்து அடிச்சுட்டு வரான். 16, 15, 14. ஓகேவா? ஏசி மட்டும் முடிச்சிட்டான். இப்போ பிசி பாருங்கள் 54, 55. அப்போது ஒரு பிசி இந்த மாதம் ஒரு 54 சொல்லி கண்டிப்பாக அடிக்க தான் போகிறான். அது மாதம் எண்டு. அதெல்லாம் நமக்கு ஏபி 55 வரதுனால ஒரே ஒரு நம்பரை 554 சொல்லி ஒரு நம்பரு நாளைக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் எடுத்தானா அது பாக்ஸ் நிறையா போடுறான். ஓகேன்னா 667, அதை வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதத்தில் வந்து 766 சொல்லி பாக்ஸ் போட்டான். இங்கே 046, அதையும் பார்த்தீங்கன்னா 046 சொல்லி பாக்ஸ் போட்டான். இங்கே நமக்கு 455, அது கண்டிப்பாக அதை பாக்ஸ் போடுறதும் வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரே நம்பர் 554 சொல்லி ஒரு நம்பரு, அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? 554 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது நாளைக்கு கெஸ்ஸிங். ஓகேவா? அதுக்கு சப்போர்ட்டுக்கு இன்னொரு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோயிங் நம்பர் 601 சொல்லி ஒரு நம்பர் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அது நாளைக்கு ஒரு நாள் டேட்டு முடியுதுனால நாளைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மே மாதம் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 61 அடிச்சிருப்பான். ஓகேவா? போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி 61. ஓகேவா? ஏபி 61, பிசி 61. அப்போ இந்த மாதம் ஒரு ஏசி 61 சொல்லி வரணும். அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாள் கணக்குலையும் கரெக்டாக இருக்கும். ரெண்டுத்துக்கு சென்டராக இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன் ஒன்று அடிச்சிருக்கான். எப்படின்னா இங்கே 211 சொல்லி ரிசல்ட் அடிச்சிருப்பான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 311, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 411. ஓகேவா? என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 211, 311, 411 ரெண்டுத்துக்கும் கேப்பில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து கரெக்டாக அடிச்சிருப்போம். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 610 ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். ஏபி 61. ஓகேவா? அப்படியே 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 061. இங்கே பிசி வந்து 61. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 16ஆம் தேதி அப்போது நமக்கு ஒரு 31ஆம் தேதி நமக்கு ஒரு ஏசி வந்து 61 சொல்லி வரணும். ஓகேவா? ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 61 வரணும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஓகேவா? அப்போ நமக்கு நாளைக்கு வந்தால் கேம் கரெக்டாக ஃபினிஷ் ஆகும். ஏசி 61. ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசி ஒரு 61, ஏசி ஒரு 01 அடிச்சிட்டான், ஒரு ஏபி 01 அடிச்சிட்டான், ஒரு பிசி 01 இந்த மாதம் ஒன்று பெண்டிங் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா 601 வரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிசி 60 அடிச்சிட்டான், ஒரு ஏசி 60 அடிச்சிட்டான், ஒரு ஏபி 60 வர வேண்டி இருக்குது. அப்போலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ஒரே நம்பர் தான் வரணும். 601 சொல்லி நாளைக்கு ஒரு நம்பர் 601 சொல்லி ஒரு நம்பர் நாளைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்காக தான் வீடியோ போடுறோம். ஜாயினில் தான் டெய்லி போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் டெலிகிராமில் வந்து பார்த்திங்கன்னா இதான் நம்ம டெலிகிராம் ஐடி. ஓகேவா? பார்த்துக்கோங்க. டெலிகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா KLJoy1825. ஓகேவா? டெலிகிராம் நம்பர் இருக்குது. டெலிகிராம் இருக்கிறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில் தெரியும் எப்படி ஜாயின் பண்ணணுன்னு வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? நம்ம கெஸிங் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 நம்பர் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே பாருங்கள். நாளைக்கு வந்து ஏபி வந்து 55. அப்படி ஏபி 55 சொல்லி அடிச்சிட்டானாக்கா ஒரே நம்பர் தான் 554 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 601 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? எக்ஸ்ட்ரா கெஸ்ஸிங் வரும்போது நான் ஜாயினில் வீடியோ போடுவேன். நாளைக்கு பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராமில் வந்துட்டு தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். பாருங்கள். ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.